குட் மார்னிங் டு ஆல். நம்ம டிஎன்பிசி ஏஇல ஃபோர்த் யூனிட் ஸ்டார்ட். இதுல இருந்து நமக்கு ப்ரீவியஸ் இயருடைய கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம இது இன்டிடெர்மைன் பீம்னா என்ன, அதே மாதிரி ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் உடைய டிஎன்பிசி உடைய கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, த திக்னஸ் ஆஃப் இஃப் த ஸ்மால் கம்பேரிசன் வித் லென்த் அண்ட் வித் வித் இருக்கும், திக்னஸும் இருக்கும். சரிங்களா? அந்த திக்னஸ் வந்து இந்த லென்த் அண்ட் வித்தோட கம்மியாக இருந்ததுன்னா அதை 2 டைமென்ஷனல் தான் சொல்லுவோம். பட் அதையும் விட அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம 3 டைமென்ஷன் சொல்லுவோம். சரிங்களா? அப்போ 1 டைமென்ஷன்னா ஒரு டைமென்ஷன் தான் இருக்கும். 2 டைமென்ஷன் அப்படின்னா லென்த்து வித்து அல்லது லென்த்து ஹைட்டு வித்து, அப்படி ஏதாவது 2 டைமென்ஷன் இருக்கும். பட் தேர்ட் டைமென்ஷன் திக்னஸும் இருக்குது அப்படின்னா அந்த திக்னஸ் வந்து வித்தோட கம்மியாக இருந்ததுன்னா அதை நம்ம 2 டைமென்ஷனலாக எடுத்துப்போம். அதே மாதிரி 3 டைமென்ஷனல் அப்படின்னா நமக்கு மூணுமே அதிகமாக இருக்கும். சரி, இதுக்கப்புறம் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் த ஃபிக்ஸட் ஆஃப் த 0 பெண்டிங் மட்டும் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் கேட்குறாங்க. அது ரைட்ல இருந்தும் இருக்கும், லெஃப்ட்ல இருந்தும் இருக்கும். அப்போ ஆப்ஷன் சி தான் வரும். ரெண்டுலையும் இருந்து நமக்கு பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன், அதாவது 0 பெண்டிங் மட்டும் இருக்க பாயிண்ட் கொஞ்சம் கிளியரா இருக்கா? இப்போ கேட்குதா வாய்ஸ்? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த காலம் அனாலஜி மெத்தட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை, யார் வந்து காலம் அனாலஜி மெத்தட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படி? சரிங்களா? இது வந்து சரிங்களா? அதே மாதிரி நம்ம காலம் அனாலிசிஸ் மெத்தட் ஏற்கனவே பார்த்துருந்தோம். இது எந்த மெத்தடு கீழே வரும் அப்படின்னா இது ஒரு ஃபோர்ஸ் மெத்தட். சரிங்களா? நம்ம ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸில் ஃபோர்ஸ் மெத்தட், டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் ரெண்டு பார்த்தோம். அதில் காலம் அனாலஜிங்கிறது நமக்கு ஃபோர்ஸ் மெத்தடில் தான் வரும். இது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஹார்டி கிராஸ். சரி, நெக்ஸ்ட் பாருங்க. சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஏபி வித் யூடிஎல் இஸ் ப்ராப்ட் அட் சென்டர். த ப்ராப்ட் ரியாக்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. சிம்பிளி சப்போர்ட்டடில் யூடிஎல் இருக்குது, ப்ராப்ட் அட் சென்டரில் ஒரு ப்ராப்ட் இருக்குது. இந்த ப்ராப்டுடைய ரியாக்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. இது நமக்கு இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் இந்த டயக்ராம் அப்படி இருக்கும். சரிங்களா? 5/WL/8. இந்த நெக்ஸ்ட் பாருங்க, பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் அப்படின்னா அதில் எத்தனை சார் ஒரு ஃபிக்ஸட் பீமாக இருந்ததுன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தால் 2 இருக்குங்கிறாங்க. அதேமாதிரி கான்சன்ட்ரேட்டட் லோடாக இருந்தாலும் 2ங்கிறாங்க. மொமெண்ட் அப்ளைட் அட் த மிட் ஸ்பேன் அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா 3 இருக்கும். எல்லாமே வரும். இப்போ ஒரு ஃபிக்ஸட் பீம் எடுத்துக்கோங்க. ஒரு ஃபிக்ஸட் பீமில் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தாலும் நமக்கு பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் 2 வரும். அதாவது ஒரு டயக்ராம் இப்படி தான் வரும். அதே மாதிரி ஒரு பாயிண்ட் லோடு மட்டும் ஆக்ட் ஆகுது, அப்பவும் நமக்கு 2 பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் இருக்கும். சரிங்களா?
மொமெண்ட் அப்ளை ஆகுது மிட் ஸ்பேனில். அப்போ அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராபர்சி இருக்கும். அப்போ நமக்கு 3 பாயிண்ட்ஸ் இருக்கும். சரி, நெக்ஸ்ட் பாருங்க. இந்த கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் அப்ளை டு. பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் அப்ளை ஆகுது அப்படின்னா இதில் எந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்டுன்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே இது சொல்லியிருந்தேன். சூப்பர் பொசிஷன் வேலிட் அப்படின்னா அது வந்து ஹூக்ஸ்லாம் ஒபே பண்ணணும். அப்படின்னா என்ன இருக்கணும், அது ஒரு லீனியர் எலாஸ்டிக் பாடியாக இருக்கணும். அதே மாதிரி இந்த பாடி சப்ஜெக்ட் ஸ்மால் டிஃபார்மேஷன் தான் அதில் இருக்கணும். சரி, அதில் லோடு அப்ளை பண்ணோம் அப்படின்னா திரும்ப அது ஒரு ஒரிஜினல் கண்டிஷனுக்கு அது வந்துடணும். நெக்ஸ்ட் பாருங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் இஸ் ஃபோர்ஸ் மெத்தட் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் எது ஃபோர்ஸ் மெத்தடு? காலம் அனாலஜி மெத்தட் காலம் மட்டும் தான் ஃபோர்ஸ் மெத்தட். ரிமைனிங் எல்லாம் ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ரெண்டுமே டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்பிளேஸ். மெத்தட். நெக்ஸ்ட் பாருங்க. இஃப் த பீம் இஸ் சப்போர்ட்டட் ஸோ தேர் இஸ் ஒன்லி 3 unknown reaction element at support can be determined by the fundamental equation. 3 unknown இருக்குது அப்படின்னா நமக்கு அதனுடைய ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் என்னன்னு தான் கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ நமக்கு சம் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, அதே மாதிரி மொமெண்ட் ஈக்குவல் டு 0. திரும்பவும் அதே கொஸ்டின் தான் கேட்டிருக்கேன். நம்பர் ஆஃப் அவைலபிள் ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் எத்தனை ஈக்குவேஷன்ஸ் இருக்கணும்? நமக்கு 3 இருக்கணும். சரிங்களா? அதே நெக்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. த டிகிரி ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் ஃபிக்ஸட் பீம் தென் வெர்டிக்கல் லோடு ஒன்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இது என்ன சொல்கிறாங்க, ஒரு ஃபிக்ஸட் பீம்னு சொல்லியிருக்காங்க. அதில் வெர்டிக்கல் லோடு மட்டும் தான் இருக்குது, ஹரிசாண்டல் மொமெண்ட் இல்லை. அப்போ நமக்கு இது டிகிரி ஆஃப் இன்டென்சிட்டி நம்ம ஏற்கனவே சொல்லிடணும். ஃபிக்ஸட் 2 நாள் இங்கே 2, இங்கே 2, 4. 4 மைனஸ் இதுக்கு ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் என்ன வரும்? 2. 2. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 2 வரும். சரிங்களா? இதுக்கு ஆன்சர் டி. அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க. ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மைன் ஸ்ட்ரக்சர் டிகிரி ஆஃப் இன்டென்சிட்டி எப்படி இருக்கணும்? இன்டிட்டர்மைன் ஸ்ட்ரக்சர் டிட்டர்மைன் ஸ்ட்ரக்சர் ரெண்டு பார்த்தோம். அதில் ரெண்டுக்கும் டிஎஸ் 0. உடைய வேல்யூ எப்படி இருக்கும்? 0வாக இருந்தால் அது டிட்டர்மைனு, நாட் ஈக்குவல் 0வாக இருக்குது, கிரேட்டர் தென் 0வாக இருக்குது அப்படின்னா அது இன்டிட்டர்மைன். அதே மாதிரி பாருங்க, அந்த காம்பேக்டபிலிட்டி கண்டிஷன் ஈஸிலி ரிக்யூர் டு சால்வ். ரிடண்டன்ட். காம்பேக்ட் ரிடண்டன்ட் ஃப்ரேமுக்கு தான் நமக்கு தேவைப்படும். அதான் இன்சஃபிஷியன்ட் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க. ஸ்டாட்டிக் டிட்டர்மைன் ஸ்ட்ரக்சர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மைன் ஸ்ட்ரக்சர் நம்ம ரிடண்டன்ட் ஸ்ட்ரக்சர் ரிடண்டன்ட். அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ஓகே. சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதான் நம்ம இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஸ்டாட்டிக்கலி டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டென்சிட்டி என்னன்னு கேட்குறாங்க. இது ஒரு பீமு. 1 சார். 1. ஓகே. இந்த ஃபிக்ஸர் ரெண்டுக்கு 2, இதில் 1, இதில் ஒரு ரியாக்ஷன் இருக்கும். அப்போ 4 நம்பர் ஆஃப் ரியாக்ஷனு. ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் 2, அப்போ 2ன்னு வரும். அதுக்கப்புறம் இந்த ஹிஞ்சஸை பார்க்கணும். ஹிஞ்சஸ் 2 ஃபோர்ஸ் வெளியே போகுது அப்படின்னா நம்ம 1 மைனஸ் பண்ணணும். இப்போ ஆன்சர் என்ன வரும்? 1ன்னு வரும். சரிங்களா? அப்போ பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் மெத்தட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட்? மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். காலம் அனாலஜி 3 மொமெண்ட். யூலர்ஸ்னா என்னன்னா ஃபோர்ஸ் மெத்தட். தென் நெக்ஸ்ட் பாருங்க. The rigid portal frame ABCD carrying the load W, W1, W2 shown in the figure. சரி, இது வந்து நமக்கு இன்டிட்டர்மைனா அதேமாரி இன்டிட்டர்மைனா எவ்வளோ டிகிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சரி, நமக்கு சிம்பிளாக நம்ம தெரிஞ்சதை வச்சே பண்ணுவோமே. இந்த இடம் என்னது? ஒரு பின்னெடு.
இதுவும் பின்னடு. அப்போ நமக்கு இங்கே ஒரு 2 ரியாக்ஷன் இருக்கும், இங்கே ஒரு 2 ரியாக்ஷன் இருக்கும். சரிங்களா? அப்போ டோட்டலாக எவ்வளோ வருது? 4 நம்பர் ஆஃப் ரியாக்ஷன். இது வந்து நமக்கு ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக இருக்குது. அப்போ ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் என்ன வரும்? 3. சரிங்களா? அப்போ நமக்கு டிஎஸ் உடைய வேல்யூ 1 வருது. அப்போ இது ஸ்டாட்டிக்கலி இன்டிடெர்மைன். பட் டிகிரி ஆஃப் இன்டர்மிஸ் என்ன அப்படின்னா 1 டிகிரி, ஃபர்ஸ்ட் டிகிரி சொல்லணும். சரிங்களா? கொஸ்டின் நம்ம டயக்ராம்லாம் பார்க்க பெருசாக ஏதோ கேட்டிருக்க மாதிரி தெரியும், நம்ம சிம்பிளாக பார்த்த கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் பாருங்க, which are the following true example of statically indeterminate structure? என்ன வரும்? யாராவது சொல்லுங்களா? பதினேழாவது கொஸ்டின் ஆன்சர் என்ன வரும்? Which of the following is true example of statically indeterminate structure? Fixed, sir. ஃபிக்ஸட் பீம் தான். சரி, நெக்ஸ்ட் பாருங்க. If the number of unknown displacement component greater than number of compactability equation, then the structure is called. Determinate. Statically determinate. ஆக நீங்க பாருங்க, unknown displacement எழுதியிருக்காங்க. டிட்டர்மினேட்னா ஃபோர்ஸ், அதாவது அன்னோன் ரியாக்ஷன் தான் இருக்கும். Okay, sir. Kinematically determinate. கைனமெட்டிக்கலி இன்டிடெர்மைண்ட். இது அதில் என்ன சொல்லியிருக்காங்க? டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நம்பர் ஆஃப் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷனை விட டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நமக்கு அதிகமாக இருக்குது. அப்போ கைனமெட்டிக்கல் அது இன்டிடெர்மைண்ட். Equal on the determinate, sir. டிட்டர்மைண்ட். சரிங்களா? Okay. நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்டாட்டிக்கலி இன்டிடெர்மைண்ட் ஸ்ட்ரக்சர் கேன் பி சால்வ்டு பை using equation of static alone, equation of compactability alone, ignoring all deformation and assuming the structure to be rigid. Using the equation of static and necessary number of compactability equation. ஆன்சர் டி தான் வரும். சரிங்களா? நம்ம ஏற்கனவே சொன்ன இன்டிடெர்மைன் ஸ்ட்ரக்சர்லாம் அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஈக்லிபிரியம் மட்டும் போதாது, அதே மாதிரி காம்பாக்டபிலிட்டி மட்டும் போகாது. ஈக்லிபிரியம் தென் அடிஷ்னல் காம்பாக்டபிலிட்டி ஈக்குவேஷன் நமக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் பாருங்க, த பீம் இஸ் மோர் தென் 2 சப்போர்ட். ரொம்ப சிம்பிளாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சப்போர்ட் வந்து மோர் தென் 2 சப்போர்ட் இருக்குது அப்படின்னா அது கண்டினியூஸ் பீம். சரிங்களா? அதுக்கப்புறம் வர விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் ஃபோர்ஸ் மெத்தட் என்னன்னு கேட்குறாங்க. இதுலேயே ஃபோர்ஸ் மெத்தட் என்னது? காலம் அனாலஜி மெத்தட் தான் ஃபோர்ஸ் மெத்தட். அதுக்கப்புறம் பாருங்க, ஜிஏ மேனே, ஹார்டி கிராஸு, யூலர்ஸு, கிளாப்ரியான். சரி, இது இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல என்னெல்லாம் இருக்கு? ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா? GMNI. ஜிஏ மேனே. சரிங்களா? அதே மாதிரி ஹார்டி கிராஸுங்கிறது மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ ஏக்கு 2 வரணும். ஏக்கு 2 2 ஆப்ஷனில் இருக்குது, பிக்கு 1 வரணும். ஏக்கு 2, பிக்கு 1. சரிங்களா? அப்போ யூலர்ஸ் வந்து கிரிப்ளிங் லோடு, கேலபிரானுங்கிறது தியரம் ஆஃப் த்ரீ மூமெண்ட். இதுவும் நம்ம நோட்ஸ்லேயே இருக்கும். தியரம் ஆஃப் த்ரீ மூமெண்ட் வந்து கேலபிரானுங்கிறோம். சரிங்களா? ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸில் சம்டைம்ஸ் பேசிக்காக இதே மாதிரி கொஸ்டினும் கேட்டுறாங்க. அந்த மெத்தடை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? அது பேர் பாருங்க, அவுட் ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் யூஸ்டு ஃபார் இன்டிடெர்மைன் ஸ்ட்ரக்சர். இன்டிடெர்மைன் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு எந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணுவோம்? இதில்
நம்ம காமனாக தெரிஞ்சது மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷனு, ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன். இந்த மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ் வராது, யூலர்ஸ் மெத்தடு காலம்ஸ் தான் வரும். சரிங்களா? அப்போ 1 and 2. நெக்ஸ்ட் பாருங்க, விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. The consistent deformation is a force method. ஆமாம், அது ஃபோர்ஸ் மெத்தட் தான். இந்த ஸ்டிஃப்னஸ் மெத்தட் இஸ் ஆல்சோ known as equilibrium மெத்தட். ஆமாம், அதுவும் கரெக்ட் தான். The theorem of three moment is a displacement method. இல்லை, அது ஃபோர்ஸ் மெத்தட். ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் இஸ் a ஃபோர்ஸ் மெத்தட். இல்லை, அது என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட். இப்போ 1, 2 தான் கரெக்ட். ஸோ நம்ம பேசிக்காக ஒரு ஒரு பேஜ் தான் நம்ம அதை படிச்சிருப்போம். எதுனா ஃபோர்ஸ் மெத்தடு, எதுனா டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடு, அது ரிலேட்டாகவே நம்ம கொஸ்டின் கேட்பான். ஏன்னா ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே இன்டெப்த்தாக நாலேஜ் இருக்குமானா இருக்காது. சரிங்களா? இதில் என்ன பண்ணுவோம்னா பேசிக்காக அந்த மெத்தட்ஸ் என்னது, அதில் என்ன டிட்டர்மைன் பண்ணுறோம், அதை யார் கண்டுபிடிச்சாங்க, அதே மாதிரி ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம்னா என்ன, கைனமெட்டிக் இன்டர்ப்ஷனா என்ன, இப்படி அந்த பேசிக்கான டேர்ம்ஸு சின்ன சின்ன ப்ராப்ளத்தையும் நமக்கு கொஸ்டினில் கேட்டு, சரிங்களா, அதை தான் முக்கியமாக கேட்குறாங்க. இதை பொறுத்தவரைக்கும் அவங்க பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்காங்கிறத மட்டும்தான் நம்மகிட்ட செக் பண்ணுறாங்க. சரிங்களா? மற்றபடி நமக்கு ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் 2, 3 கொஸ்டின் மட்டும் இருக்குது. இது பாருங்க, இந்த ப்ராப்பர்ட்டி கேண்டிலீவர் இன்டிடெர்மைன் எக்ஸ்டர்னலி. அதாவது ப்ராப்பர்ட்டி கேண்டிலீவர் நம்ம இன்டிடெர்மினேட் சொன்னோம், சாரி இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர் சொன்னோம். அதில் எத்தனை நம்பர் ஆஃப் டிகிரி இருக்குன்னு கேட்குறாங்க. சரிங்களா? டிகிரி ஆஃப் டென்சிட்டி எல்லாமே சேம் மீனிங் தான். இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் டிகிரி சார். ஃபர்ஸ்ட் டிகிரி தான் கேண்டிலீவரில் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? அப்போ இங்கே 2, இங்கே 1, அப்போ 3. 3 மைனஸ் பீமாக இருந்தால் 2 ஈக்லிபிரியம் இக்குவேஷன், அப்போ 1. நெக்ஸ்ட்டு நம்ம இதை பாருங்க. While using the theorem of three moment, the fixed end is continuous beam replaced by the additional span. அடிஷ்னல் ஸ்பேன் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேர்டிங் நம்ம நோட்ஸ் அப்படியே இருந்துச்சு, இதை அப்படியே கேட்பாங்க. அதுவும் எப்படி தான் இருக்கணும், 0 லென்த்தாக தான் இருக்கணும். லென்த் வந்து 0வாக இருக்கணும், கண்டினியூஸாக போகணும் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி பாருங்கள், திரும்ப திரும்ப இந்த கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பான். தியரம் ஆஃப் த்ரீ மூமெண்ட் அப்ளிகபிள் ஒன்லி. எப்போ நம்ம அதை அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா தெர் இஸ் நோ டிஸ்கண்டினியூட்டி. சரிங்களா? சச்சஸ் ஹிஞ்சஸ் வித் இன் த ஸ்பேன், ஹிஞ்சஸ் கூட அதில் இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தியரம் ஆஃப் த்ரீ மூமெண்ட்டை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் த டிகிரி ஆஃப் டென்சிட்டி ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட், கண்டினியூஸ் பீம், பார்சியலி ஃபிக்ஸட் சப்போர்ட். இது என்ன வரும்? டிகிரி ஆஃப் டென்சிட்டி தான் இதில் கேட்டிருக்காங்க. பேசிக்காக யாராவது ஒருத்தன் கண்டுபிடிங்களேன், எப்படி உங்களால் அப்ரோச் பண்ண முடியுதான்னு பாருங்கள். 0 சார். இல்லை, அதாவது இதை பொறுத்த வரைக்கும்னா இங்கே வந்து நமக்கு ஃபிக்ஸடுக்கு 2. சரிங்களா? இதே மாதிரி இங்கே ரியாக்ஷன் இருக்குதுல்ல, இதில் 1 இருக்குது, இதில் 1 இருக்குது. ஓகே. சரிங்களா? இதை நம்ம எடுத்துக்கணும். அப்போ இது 1, இது 1, அப்போ என்ன அப்படின்னா மொத்தம் 4. 4 மைனஸ் 2, 2 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க,
இதே தியரம் ஆஃப் த்ரீ மூமெண்ட் தான் திரும்பவும் கேட்டுருவோம். தியரம் ஆஃப் த்ரீ மூமெண்ட் நம்ம வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, டு சால்வ் த கண்டினியூஸ் பீம். சரிங்களா? கண்டினியூஸ் பீமை சால்வ் பண்ண தான் யூஸ் பண்ணுவோம். அந்த கண்டினியூஸ் பீம்லேயும் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நோ டிஸ்கண்டினியூட்டி, டிஸ்கண்டினியூட்டி அதில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த தியரம் ஆஃப் த்ரீ மூமெண்ட்டை யார் ஃபார்முலேட் பண்ணாங்க? ஃபார் த சொல்யூஷன் ஆஃப் கண்டினியூஸ் பீமுக்கு தியரம் ஆஃப் த்ரீ மூமெண்ட்டை யார் ஃபார்முலேட் கிளைபேரன். பண்ணாங்க? இதுக்கு கிளேபெரான். சரிங்களா? சரி. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்ததுலேருந்து பார்த்தோன்னா இதுவும் அதே கொஸ்டின் தான். ஒயில் யூஸிங் த மொமெண்ட் தியரம் ஆஃப் த்ரீ மூமெண்ட் பீம் ஃபிக்ஸர் எண்ட் ஆஃப் த கண்டினியூஸ் பீம் ரீப்ளேஸ் பை அடிஷ்னல் ஸ்பேனு. இப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா அது ஜீரோ லென்த்தாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இதே மாதிரி நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல பேசிக்காக இப்படி தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸ்லோப் டிஃப்ளெக்ஷனில் நானும் ப்ரீவியஸ் இயர் இந்த கொஸ்டினில் பார்த்தேன், எதுவும் இல்லை. சரிங்களா? சரி, நம்ம ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மட்டும் வேறு ஏதாவது எஸ்எஸ்சி கொஸ்டினோ இல்லை ஆர்ஆர்பி கொஸ்டின் இதே மாதிரி கிடைச்சிது அப்படின்னா நம்ம அதை வந்து சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம்.